அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் ஸ்ரீ ராமபிரான் பக்தரான ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 4 ராசிக்காரவங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்கள் அனுமனை எப்படி வழிபட வேண்டும், வழிபாட்டு முறைகள் என்ன, எந்தெந்த காரியங்களெல்லாம் சிறப்புகள் பெறும், வெற்றி பெறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கடவுளை தரிசிக்கின்ற எல்லோருக்குமே எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நவகிரகங்கள் அடிப்படையில் ஜாதகங்களில் ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களும் ஒரு சில தெய்வ வழிபாடுகளும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டிப்பாக தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் எல்லா கோயில்களுக்கும் சென்று வழிபாடு நடத்துகின்ற பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் அந்த இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அந்த வகையில் இந்த பதிவில் மேச ராசிக்காரவங்களுக்கு அனுமன் பகவானுடைய அருள் எப்படி கிடைக்கும், அவர்கள் எப்படி வழிபட வேண்டும், இந்த அனுமனை வழிபடுவதால் மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். வீரம், விவேகம், உறுதி, பக்தி, நட்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இவர்களுக்கெல்லாம் மூல காரணமானவர் தான் இந்த அனுமன். இப்போ இப்பேற்பட்டவரை தரிசித்தால் மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த மேசராசிக்காரவங்க எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி, அந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த அனுமன் பகவானை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டு வரும் பொழுது என்ன கோரிக்கைகள் நாம் அவரிடம் வைக்கின்றோமோ அந்த கோரிக்கைகளை மட்டும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான். இப்போ ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை மட்டும் வச்சு அந்த நாளில் வழிபடணும். நிதி நெருக்கடி இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, நிதி நெருக்கடினால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுமே வழிபடணும். இதே மாதிரி ஒரு நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றேன், அந்த வேலை வாய்ப்பு எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை மட்டும் வச்சு வழிபடணும். இப்போ வாழ்க்கையில் நிம்மதியற்ற தன்மை இருக்குது, சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் இல்லை, குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாளில் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி வழிபடுகின்ற பொழுது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் காரியங்கள் வெற்றி தரும் அப்படிங்கிறது. இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்கள் அனுமன் பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து அவர்களிடம் வேண்டுகிறீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ 7.5 சனி, ஜென்மச்சனி, கண்டசனி, இப்படி எல்லா சனியும் வந்தாலும் இந்த அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறது தான். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரவங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் களத்திரஸ்தானத்தின் வழியாக நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த 7ஆம் இடம் சொல்லுகின்ற அந்த விஷயங்களை நிறைய பிரச்சனைகள் வரும். நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்கின்றவர்கள், கணவன் மனைவிக்குள் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
இப்போ இவங்க வந்து கண்டிப்பாக வியாழக்கிழமை நாட்களில் அனுமனை வழிபட்டால் அதற்குண்டான பிரச்சனைகள் தீர்க்கப்படும், அந்த காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிறது தான். இப்போ குடும்பத்தில் வந்து கலத்திரத்தின் வழியில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது, சேர்ந்து வாழ முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கின்றது அப்படிங்கின்றவெல்லாம் இந்த வியாழக்கிழமை நாட்களில் அனுமனை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த குடும்ப உறவில் இருக்கின்ற விரிசல்கள் தவிர்க்கப்படும். அப்போ இணைப்பு அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறவன் வந்து ஒற்றுமை ஏற்படுத்துவார். ஏன்னா பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பது தான் அனுமனுடைய வேலை. அப்போ பிரிவு என்பது வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் வந்து சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை நாட்களில் அனுமனை வழிபட்டால் மிகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களும் இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சனிக்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக வழிபட்டால் இவங்களுக்கும் அந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் தராது. அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வந்து அனுமனை வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் தரும் அப்படிங்கிறதான், காரிய வெற்றிகள் உண்டாகும் அப்படிங்கிறதான். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அனுமன் பகவானிடம் வைத்து வேண்டுகின்ற பொழுது அதில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிங்கன்னா அந்த காரியத்தில் அவர் வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் மனசில் என்ன காரியமாக நினச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, குறிப்பாக வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நிதி பிரச்சனைகள் அப்படின்றது, ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கின்றவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து அனுமன் பகவானை வழிபடுகின்ற பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் அப்படிங்கிறது தான். இவங்களும் கண்டிப்பாக அந்த நாட்களில் வந்து வெற்றிலை மாலை சூட்டி வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பு தரும் அப்படிங்கிறது தான், வெற்றி அப்படிங்கிறது தான். அந்த வகையில் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும், நல்ல தொழில் முன்னேற்றம் வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி வேண்டும். அதாவது குறிப்பாக வந்து அம்மா பிள்ளைகள் ஒற்றுமை வேண்டும் அப்படிங்கின்றவர்கள் எல்லாமே இந்த நாளில் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதா. அப்போ குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல கும்பராசி நண்பர்கள். இந்த கும்பராசி நண்பர்கள் இவங்களுக்கு வந்து எப்போவுமே அனுமனுடைய அருள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒரு அசால்ட்டாக எதுலேயுமே ஒரு எப்படின்னு சொல்கிறது, ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மையில் வந்து சரி நடந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து எதையுமே அதை முன்னெடுத்து செய்கிறதில்லன்ற மாதிரியெல்லாம் ஒரு மனநிலை இருக்கும். அந்த மனநிலை வந்து மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுமனை வழிபட்டே தீர வேண்டும். இப்போ இவங்களுக்கு வந்து அனுமன் எப்பவும் அருள் கொடுக்க தயாராக இருப்பார். ஆனால் அதை பயன்படுத்திக்கிறக்கூடிய மனநிலை அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான். அப்போ இவங்களுக்கு தடை தாமதங்கள், காரிய தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதேமாரி நிதி நெருக்கடியில் பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நிதி நெருக்கடி பிரச்சனைகளை தீரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அனுமனை சனிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வழிபட்டால் அது சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்குது, அது சரி செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இவரிடம் சென்று விட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க சென்றால் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அப்போ சனிக்கிழமை நாட்களில் வந்து அனுமன் பகவானுக்கு வந்து நீங்கள் வெற்றிலை மாலை சூட்டி வழிபடுகின்ற பொழுது உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது, ஒரு செல்வ வளம் இல்லை, பொருள் வளம் இல்லை, சிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது அந்த சிரமங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அப்போது அந்த நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுமனை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே நண்பர்களே, மேசராசி, சிம்ம ராசி, விருச்சகம் ராசி, கும்பராசி நண்பர்கள் வந்து கண்டிப்பாக
அனுமனுக்கு பிடித்தமானவர்கள்தான். அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அனுமன் தான். அவரை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் எல்லா முன்னேற்றங்களையும் அடைந்து வாழ்வை சீரும் சிறப்புமாக செல்வ வளத்தோடு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை இதில் சொன்ன நாட்களில் அனுமன் பகவானிடம் வைத்து வேண்டினால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள், அனுமனை வேண்டுங்கள், காரிய வெற்றி பெறுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.